ஓகே. ப்ரிம்ஸ் அல்காரிதத்துல ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்ட் மெயின்லேருந்து பார்ப்போம். இன்ட் மெயின்ல ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், இன்ட் கிராஃப் வி ஆஃப் வி ஆஃப்னு கொடுத்துருக்கோம். இந்த வி ஆஃப் வி ஆஃப்ன்றத ஐஜே அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ரோ காலம்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அதில் என்ன கொடுத்துருக்கோம், பிரிம்ஸ் எம்எஸ்டி கிராஃப்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த எம்எஸ்டி கிராஃப் அப்படின்றது ஃபங்க்ஷன் கால் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணும். இப்போது இந்த இடத்துல வந்து வாய்டு பிரிம் எம்எஸ்டின்றத கால் பண்ணும். ஃபஸ்ட்டு அதில் என்ன இருக்குது, இன்ட் பேரண்ட் வி ஆஃப்னு இருக்குது. இந்த இன்ட் பேரண்ட் வி ஆஃப் அப்படின்றது வந்து மினிமம் ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இன்ட் கீ வி ஆஃப்னு இருக்குது. இந்த இன்ட் கீ வி ஆஃப்ன்றது வந்து மினிமம் வெயிட் எட்ஜை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பூல் எம்எஸ்டி செட் ஆஃப் வி அப்படின்றது வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு விசிட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்க ஃபார் லூப்பில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து மினிமமா மேக்ஸிமமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறதுக்கு இதை வந்து ஃபார் லூப் வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து கீ ஐ ஆஃப் ஈக்குவல் டு இன்ட் மேக்ஸ் அப்படின்றது. இந்த இன்ட் மேக்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இன்ஃபினிட்டி. கீ ஐ ஆஃப்ன்றத வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எம்எஸ்டி செட் ஐ ஆஃப்ன்றத வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். பிகாஸ் ஏன்னா வந்து அது வந்து ரீச் ஆகிடுக்காது. ஸோ அதனால் வந்து அது ஸ்டார்டிங்கில் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி செட் பண்ணிக்கிறோம். அடுத்து கீ ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வச்சுருக்கோம். அதுவுமே ரீச் ஆகிருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம 0ன்னு செட் பண்ணிக்கிறோம். பேரண்ட் 0 ஆஃப் ஈக்குவல் டு -1ன்னு எடுத்திருக்கோம். இது வந்து பேரண்ட் வந்து அதான் வந்து ரூட் நோடாக இருக்கும். ஸோ ரூட் நோடாக இருக்கனால அது வந்து -1ன்னு சொல்லி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார் லூப் வந்து இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0, கவுண்ட் லெஸ் தென் வி -1, கவுண்ட் ப்ளஸ் அப்படின்னு இருக்கா. இந்த ஃபார் லூப் வந்து மினிமம் எட்ஜஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் லூப் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட் யூ ஈக்குவல் டு மின் கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. இந்த மின் கீன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த மின் கீன்றது வந்து அந்த மின் கீ ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். இப்போ இந்த இடத்துல இருக்கா இன்ட் மின் கீன்னு இருக்கா, இந்த இதை கால் பண்ணும். இந்த இதில் வந்து பேராமீட்டர்ஸில் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். என்ன பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ட் கீயும் பூல் எம்எஸ்டின்ற 2 இதை ஃபங்க்ஷன்ஸை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். 2 கீ, ஒரு கீயையும் அதுக்கப்புறம் பூல் எம்எஸ்டின்றதையும் பாஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இன்ட் மின் ஈக்குவல் டு இன்ட் மேக்ஸு இன்ட் இண்டெக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து மினிமம் இன்ட் மின்னுன்றதை வந்து இன்ஃபினிட்டியாக வச்சுருக்கோம். இந்த மின் இண்டெக்ஸுன்றது வந்து வேற ஒன்றும் இல்லை, மினிமம் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மின் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க ஃபார் லூப்பும் சேம் வந்து மினிமம் ஒரு மேக்ஸிமம் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ஃபார் லூப் யூஸ் ஆகுது. அண்ட் தென் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதுவுமே விசிட் ஆகியிருக்காது. 2வது கண்டிஷனில் வந்து மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மின்னுன்றது வந்து கீ ஆஃப்லையும் மினிமம் இண்டெக்ஸுன்றது வந்து வீலையும் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரிட்டன் மின் இண்டெக்ஸுன்றது வந்து மேலே வந்து டிஃபைன் V5ன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. ஒரு 5 அலிட்ரேஷன் வரைக்கும் ரன் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அந்த மின் இண்டெக்ஸுன்றத வந்து வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே இருக்க வந்து எம்எஸ்டி செட் யூ ஆஃப் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்கிறது வந்து ட்ரூவாக இருந்தால் அது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். இன்கேஸ் அது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் விட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ஃபார் லூப் வந்து அந்த ஃபார் லூப் கிராஃபோட எட்ஜை வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல வந்து செட் ஆகாத வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்த்துட்டு
கீ ஈக்குவல் டு மின் வேல்யூவான்னு சொல்லி பார்க்கும். அது வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, கிராஃபோட எட்ஜ வந்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். பண்ணிட்டு கீழ வந்து பிரிண்ட் எம்எஸ்டி பேரண்ட் கமா கிராஃப்ன்ற ஃபங்ஷனை வந்து கால் பண்ணும். இப்போ வந்து பிரிண்ட் எம்எஸ்டி அப்படின்ற அந்த ஃபங்ஷனில் வந்து கீழே வந்து பிரிண்ட்எஃப்ல வந்து எட்ஜ் வெயிட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக வந்து இந்த இடத்துல எட்ஜ் வெயிட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கீழே இருக்க ஃபார் லூப்பில் வந்து நம்ம மெயினில் வந்து கொடுத்துருக்கோம்ல 0 2 0 6 0 அப்படின்னு நம்ம கொடுத்த அந்த வெர்டெக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு அது வந்து கரெக்டான நம்மளுக்கு வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும்.